உங்க மீன் குழம்பு சூப்பர் சிஸ்டர். மீன் குழம்பா? ஆமா. அந்த வீடியோல காமிச்சேன்ல, ஷார்ட்ஸ்ல கொதிக்கும்போது, செல்விமா கூட அதில கமெண்ட் போட்டிருந்தாங்க. சூப்பர்ன்னு. ஆமாங்க. எனக்கு உண்மைய சொல்லப்போனா முதல்லலாம் மீன் குழம்புலாம் வராதுங்க. நிஜமா சொல்றேன். இப்பதான் கொஞ்சம் நல்லா நல்லாவே வைக்கிறேன். ஏன்னா, எனக்கு மீன் குழம்புனாலே பயம். என்ன பயம்னா, புளி ஓரளவுக்கு திட்டம் கரெக்ட்டா இருக்கணும். மீன் குழம்ப பொறுத்தவரைக்கும். அதுக்கு தகுந்த மாரி தக்காளி திட்டமா இருக்கணும். எனக்கு அந்த அது ரொம்ப எப்பயுமே இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தக்காளி சாம்பாருக்கு சரி, கார குழம்புக்கு சரி, மீன் குழம்புக்கு இது எல்லாத்துக்கும் நான் 1 தக்காளி மட்டும் தான் போடுவேன். ரசத்துக்கும் ஒரே 1 தக்காளி மட்டும் தான். இதுவரைக்கும் நான் அதிகமா சாம்பாருக்கு கூட சரி, நான் அதிகமா 2 தக்காளி கூட நான் சேர்த்ததே கிடையாது. அந்த 1 தக்காளி போட்டு, போட்டு, போட்டு எனக்கு பழக்கமானதால, ரசத்துக்கும் ஒரே 1 தக்காளி தான் கணக்கு. அதே மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா, ஒரே தக்காளி தான். எங்க மாமியார்லாம் பார்த்தீங்கன்னா, 3 தக்காளி புளி ஓரளவுக்கு எடுத்தாலும் 3 தக்காளி புளிஞ்சு விடுவாங்க. ஆனா திட்டமா இருக்கும் புளிப்பு, காரம்லாம். எனக்கு அந்த திட்டம் இதுவரைக்கும் வரவே வராதுங்க. இன்னி வரைக்கும் ஒரே தக்காளி மட்டும் தான் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டுருக்கேன். அந்த பயத்தையே பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பே எனக்கு வராது. திக்னஸாவும் வராது. தண்ணியா தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்கு. இப்ப எப்படி எனக்கு அந்த மாரி கைப்பக்குவம் வந்துன்னு எனக்கே தெரியல. இப்ப நல்லா இருக்கு. குழம்பு திக்காவும் இருக்கு, டேஸ்ட்டாவும் இருக்கு. ஆனா அதே ஒரே தக்காளி தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன்.